வணக்கங்க. வெல்கம் டூ மை சேனல். இந்த வீடியோல நாம என்ன கதைன்னு பார்க்க போறோம்னா, நம்ம காஷ்மீர் ட்ரிப் அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து பீர்க்கி கலி. ஸோ பீர்க்கி கலிக்கு நம்ம ஸ்ரீநகர்லேருந்து எப்படி போறோம்னா, நம்ம வந்து புல்வாமா வழியா போறோம். இது ஆக்சுவலா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடுங்க. நான் பிளானே பண்ணல. நான் கூகுள் மேப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தா, புல்வாமா ரோடு ஏரியாவே ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அதே ரோட்ல நாம கன்டினியூவஸா கூகுள் மேப்ஸ ஃபாலோ பண்ணிட்டு, அப்படியே லோக்கல்ல என்ன இருக்கு, ஏரியாலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாம த சிட்டி ஆஃப் ஆப்பிள் ஷோபியானுக்கு நம்ம வந்துட்டோங்க. அப்படியே முடியும்போது பார்த்தீங்கன்னா, நாம ஷோபியான் தாண்டி முகுல் ரோடு என்ட்ரி ஆகுறோங்க. ஸோ இது கொஞ்சம் டிராஃபிக்கா தாங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போக போக இன்னும் ஃப்ரீயா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா அந்த ரூட்ல வந்து டூரிஸ்ட்லாம் வரமாட்டாங்கன்னு தாங்க நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதாங்க. அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் முகுல் ரோட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே டெரெய்னே ஃபுல்லா மாறிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மவுண்டெயின்ஸ் தாங்க. மவுண்டெயின்ல மேலலாம் பார்த்தீங்கன்னா, ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, குதிரை ஓடிட்டு இருக்கு. ஒரு ரொம்ப பிளசன்ட்டான கிளைமேட்டுங்க. காஷ்மீருக்கு இது ரொம்ப சம்மர் தான். ஆனா நமக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான டைமுங்க. அடுத்து கேமரா ஆங்கிள் மாத்தலான்னு நிப்பாட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை ஒண்ணு செத்து கிடந்ததுங்க. ஸோ நான் வந்துட்டு அவங்க லோக்கல்ல கேட்டப்போ வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, புலி, கரடி, லெப்பர்ட்ஸு அப்புறம் ஃபாக்ஸ் எல்லாம் இருக்காமாங்க இங்க வைல்ட்ல. நாம இந்த ரோடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள்ஸே ரொம்ப கம்மி தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் ஒரு 20 ஆர் 30 கார்ஸ் தாங்க நான் பார்த்துருப்பேன். ஒரு ஹாரன் சவுண்டும் கூட இல்லைங்க. அப்பப்போ போலீஸ் மட்டும் சைரன் போடுவாங்க. நீங்க லெஃப்ட்டு, ரைட்டு நீங்க எந்த பக்கம் பார்த்தாலுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சினிக் வியூ தாங்க இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின்ஸா இருக்கும். ட்ரீஸ் கொஞ்சம் இடத்துல இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கிளைமேட் மாறிட்டே இருக்குமாங்க. 1 ஹார் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா கிளைமேட் மாறிடுமாமா. ஃபுல் க்ளவுடியா இருக்குமா, மழை பெய்யுமா, அண்ட் தென் அகைன் திரும்ப சன் வருமா. ஸோ நான் இங்கிருந்து மேல போறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் எல்லாமே நிழலா இருந்தது. கொஞ்சம் தூரம் வெயிலா இருந்தது. அப்படிதாங்க இருந்தது.
நாம இந்தியால எங்க டிராவல் பண்ணாலுமே ஒரு விஷயம் மட்டும் மாறவே மாறாதுங்க. அதுதாங்க டிராஃபிக் ஆச்சு மயிராச்சு. நான் ஜாலியா நின்னு ஃபோட்டோ எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் கார போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்குறாரு. நாம அப்படியே முன்னாடி போலான்னு பார்த்தா, அங்க ஒருத்தர் வண்டிய ஆஃப் பண்ணிட்டாரு. இதுதாங்க லைஃப் இன் இந்தியா. நெக்ஸ்ட் நம்ம மேல வர வர பார்த்தீங்கன்னா, கிளைமேட் மாறிட்டே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நம்ம ரோட்ல வந்துட்டு நாம ஆடு மேய்ச்சு பார்த்துருப்போம், மாடு மேய்ச்சு பார்த்துருப்போம், ஏன் பன்னியும் கூட மேய்ச்சு பார்த்துருப்போம். நான் வர வழியில ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க, அது பார்த்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, குதிரை மேய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க மேலருந்து கீழ. க அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம கார பார்க் பண்ணிட்டு, நம்ம ட்ரெக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தெரியல. எங்க போறது? என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல. சரி ஓகே. அதான் 1 மணி நேரம் இருக்கே. நம்ம ட்ரெக் பண்றதுக்கு எப்படி இருந்தாலும் 45 மினிட்ஸ் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எதுவுமே தெரியாம ட்ரெக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. மேலே போக போக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாயிட்டே இருந்தது. இப்போ முடிஞ்சிரும், அப்போ முடிஞ்சிரும்னு பார்த்தா, எப்படா முடியும்னு ஆயிடுச்சுங்க மேலே போறதுக்குள்ள. நடுவுல ஒரு பக்கம் எப்படி போறதுன்னு தெரியல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு இந்த நாய் வந்து என்னைய காப்பாத்துச்சுங்க. இது கரெக்ட்டா எனக்கு வழி காமிச்சு மேலே போய் வெயிட் பண்ணும் நான் மேலே வர வரைக்கும். நான் வந்ததுக்கப்புறம் அது திரும்ப அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிருங்க. இதுதான் கடைசி வரைக்கும் எனக்கு கம்பெனி குடுத்துச்சு இந்த ட்ரெக்ல.
அவ்வளோதாங்க. அடுத்து வந்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே மேல நடந்துட்டு, ஓகே ஒரு டைம் லேப்ஸ் எடுக்கலாம் அந்த க்ளவுட்ஸோட மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேமராவ செட்டப் பண்ணிட்டு, நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேங்க. நீங்களே பாருங்க அந்த டைம் லேப்ஸ. மேலே அப்படியே 3 ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சரி நம்ம கீழே போகலாம் அப்படின்னு கீழே போகும்போது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குரூப்பை மீட் பண்ணேங்க. அவர் வந்துட்டு ஒரு டீச்சராக அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட்டு வந்துருக்காங்க. எல்லாமே சின்ன குழந்தைங்க தாங்க, 3rd 4th 5th அந்த மாதிரி படிக்கிற குழந்தைங்க. நான் அவர்கிட்ட நெக்ஸ்ட்டு வேறு எங்கே போகலான்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல இடம் இருக்குன்னு சொன்னார். அதுதாங்க. Can camp. Okay. Seems good to you. Okay. I can camp, and then tomorrow I'll return. I'll pack my bags. I'll start trekking. Yeah. So I'll start here. I'll go down. Yes. Yes. I'll just follow the mountain top. Yes. Yeah. Yeah. I can find the people. Once I get there, Yeah. how do I go to the other side? Like I need to go like this, Yeah. No, or no, that route. You will take that route. Then it is a meadow. Then Okay. it's a plain meadow. if it's that route, I climb here. I climb Yeah. down. That route. Then climb down. Hi. Say hi to camera. Let me see. ना कैमरा समझ में नहीं हेलो इस कैमरा चैनल Hello. Hi. Hi. जैन तो हाय बोलो हाय हाय चलो एमसी करे इंग्लिश आता He is a little shy, yeah. அப்புறம் அந்த பையன் வந்து ஹாய் சொல்லாமல் விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்தோம். கடைசி வரைக்கும் அந்த பையன் ஹாய் சொல்லவே இல்லைங்க. ரொம்ப நேரம் நம்ம மாட்டியிருந்தது என்னன்னு தெரியாமல் பார்த்துட்டே இருந்தாங்க அந்த குழந்தைங்க. ஸோ அதனால் நான் இறக்கி இது வந்து ஒரு சேர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். 3 பேருமே உட்காந்து பார்த்து எந்திரிச்சிட்டு போனாங்க. All right, man. Nice to meet you. Yeah, you too, man. I'll call you if I need anything. If I have any doubts, Okay, no, you should guide me. You should help me out. Yeah. no issue. All right. Bye, bye. Bye. அதுக்கப்புறம் நான் திரும்ப கீழே வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ தாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக நம்ம எங்கிருந்து ஏறி வந்திருக்கோனே தெரியுது. ஏன்னா நம்ம வந்தப்போ ஃபுல் க்ளவுட்ஸாக இருந்தது. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, இப்போ நம்ம கீழே இறங்கும்போது எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ட்ரெக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். க்ரௌடே இருக்காது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க.